ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கன்னி ராசி சனி வக்ர பலன்கள் 2024. இப்போ வர ஜூன் 29 சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. நவம்பர் 15 வரையும் சுமாராக ஒரு 185 நாள் வக்ர நிலையில் தான் இருப்பார். இந்த நிலையில் பலன்கள் எப்படி கன்னிராசிக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வக்ரன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு கோச்சாரத்தில் சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு போகும்போது, அதே போல் 9ஆம் இடம் போகிற வரையும் வக்ர நிலையில் தான் இருப்பார். இப்போ கன்னிராசிக்கு பார்க்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கார். இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில் இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால தான் வக்ரம் அடைஞ்சிருக்கார். இந்த நிலை சூரிய பகவான் துலாம் ராசிக்கு வர வரையும் இந்த வக்ர நிலை தொடரும். இப்போ வக்ரம் அடைஞ்சால் என்ன பலன்கள் அப்படின்னா, நீங்கள் இதுவரையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக தாமதமாகிட்டுருக்கு, அதே போல் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காமலே இருக்குது அப்படின்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகும். இப்போ ஒருத்தர் வேலை விஷயமாக தேடிக்கிட்டு இருக்காருன்னா வேலை கிடைக்கும். அதே போல் பணம் தேவைகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது கிடைக்காம இருந்தால் அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கும். இதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். வந்த வரன்லாம் சரியாக ஒத்து வரல அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு சரியான வரன் அமையும். இதே போல் சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பிஸ்னஸே அமையாது. எத்தனை தடவை சுற்றினாலும் எங்கே அலைஞ்சாலும் பிஸ்னஸ் அமையாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் அமையும். இது ஏன் நான் கன்னிராசிக்கு நம்பிக்கை நினைவாகணும்னு போட்டேன்னா, கன்னிராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம். அதில் உத்திர நட்சத்திரம் 3 பாதம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், மொத்தம் 9 பாதம் வந்துடுச்சுங்களா. இதில் சூரியனோட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுக்கு ஆகாத நட்சத்திரம் தான். அதே போல் சந்திரன் நட்சத்திரமும் அப்படி தான், சனி பகவானுக்கு ஆகாத நட்சத்திரம். அதே போல் செவ்வாயோட நட்சத்திரம் கடும் பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சனி பகவான் நல்லா இருந்தால் அவ்வளோ பலன்கள் கிடைக்காது. நீங்களே நினச்சிருக்கலாம், சனி பகவான் 6ஆம் இடத்துல தானே இருக்கார். எல்லாம் ராசிக்கு 6க்கு 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்கள் நட்சத்திரப்படி பார்க்கும்போது அது சரியான பலனாக இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைகிறது உத்திர நட்சத்திரத்துக்கு நல்லது, அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லது, சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லது. ஏன்னா நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் பலம் இழந்து இருப்பார். அவர் பலத்தோட 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் நடந்திருக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக சனி பகவான் இந்த கோச்சார ரீதியாக வக்ரம் அடைகிறது, பெயர்ச்சி அடைகிறது, அதே போல் திசா புத்தி நடத்தும்போது பலன்கள் பாதகமாக இருக்கிறது. இப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதிரி தொடர்பு உங்கள் ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அதிக பலன்கள் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு சனி திசையோ அல்லது சனி பகவான் நட்சத்திரத்துலேருந்து வேறொரு கிரகம் திசை நடத்துகிறதோ அல்லது வேறொரு கிரக திசையில் சனி புத்தி நடக்கிறதோ, அதே போல் கோச்சார ரீதியாக உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் கோச்சார ரீதியாக சில ராசிகளுக்கு 7 சனி, ஆசிரம சனி, கண்டக சனி அந்த மாதிரிலாம் வரும்போது தான் கஷ்டங்களை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கையில் வேலையில் தாமதம், வேலை கிடைக்காமல் இருக்கிறது, வேலையில் பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல் கடன், தேவையில்லாத கடன், எப்போது வாங்கின கடனுக்கு திடீர்னு வக்கீல் நோட்டீஸ் வர்றது, அதே போல் திடீர்னு மருத்துவ செலவு வர்றது. மருத்துவ செலவு அப்படிங்கிறதுலே
ஏதாவது உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இதுக்கு ஒரு சரியான விளக்கம் சொல்லணும்னு இருக்கேன். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வக்ரம் அடைஞ்சிட்டா 6ஆம் இடத்து காரகத்துவமான நோய், கடன், எதிரி இதெல்லாம் உருவாயிருமா அப்படின்னு கேட்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி உருவாகி இருந்தால் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. இதாங்க வக்ரத்தோட பலன். அப்போ சனி பகவானோட நிலைமை வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன வேலையை செய்வார் அப்படின்னா, சில பேர் கடன் கேட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்போ பேங்க் கடனோ இல்லை வேறு எங்கேயோ கடனோ கேட்டு முயற்சி பண்ணால் அந்த கடன் கிடைக்காம காலதாமதம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அந்த கடன் வந்து திடீர்னு கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடங்கிறது வேலையை சொல்கிறது. அந்த வேலை வந்து கிடைக்காம சில பேருக்கு தடையாக இருக்கும். அந்த வேலை கிடைக்கும். வேலைன்னா நேரடியாக போய் வேலை பார்க்குறது தான் கிடையாது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறது வேலை. அதாவது ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்குறதுக்காக வேலை செய்கிறது தான் கிடையாது. சிலர் ஜாப் ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணுவாங்க. ஜாப் ஒர்க் இருக்கும், ஓனராக இருப்பாங்க, தொழிற்சாலை நடத்துவாங்க, அங்கே வேலை வராமல் இருக்கும், அந்த வேலை கிடைக்கும், ஜாப் ஒர்க்கு கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். சிலர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, அந்த அவங்களுடைய தொழில் வந்து மந்தமாக இருந்திருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து எந்த வியாபாரமும் நடக்காமல் வாடிக்கையாளரும் சரியாக வராமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். ஏன் கன்னி ராசிக்கு ரியல் எஸ்டேட்டை சொல்கிறேன்னா அது வந்து நில ராசி, அதனால சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் கன்னி ராசியில் உள்ளவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு அது ஏன்னே தெரியாது. நான் கன்னி ராசி ஏன் நில ராசி பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா அது புதனோட ராசி. நான் வந்து கல்வித்துறையில் தானே இருக்கணும், வாத்தியாராக தானே வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க. அது நில ராசிங்கிறதுனால தான் இந்த தரகு வேலை, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வந்து மீடியேட்டராக இருக்கிறதுலாம். அது கூட கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ஆசிரியர் வேலை மாரி தான். ஆசிரியர் எதனால தொழில் செய்கிறாரு அப்படின்னா வாக்கு வச்சு, அவர் வாய் தான் அவருக்கு தொழிலே. அதே மாதிரி மீடியேட்டரும் அந்த வாக்கை வச்சு தான் செய்வாங்க, வாக்கு தொழில். அதனால தான் கன்னி ராசியில் நான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை பலமாக சொல்கிறதுக்கான காரணம். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து கடன், வம்பு, வழக்கு இந்த பிரச்சனை வந்து எப்போவுமே இருக்கும். கடன் வந்து வாங்குறது எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனால் காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடமா இருக்கிறதுனால இந்த கன்னிராசிக்காரங்க எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் கடன்கிறது அவங்களுக்கு தேடி வந்துடும். கடன் பிரச்சனை இது இருக்கும். அந்த கடன் பிரச்சனையில் தீர்க்க முடியாத சிலருக்கு கோர்ட்டு, வழக்கு அப்படின்னு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு வரும். ஏன்னா கோர்ட்டு, வம்பு, வழக்கு இந்த பிரச்சனையில் சாதகமான நிலை வரும். ஏன்னா இதுக்கு முன்னால் பயம் கொடுத்துருக்கோம், அந்த பயத்தை இப்போ நீக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வருமானம் நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் நல்லா இருந்தால் வருமானம் வரும். அதே போல் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகம் இருந்தாவே பண கஷ்டம்தான் அதிகம் இருக்கும். அந்த பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய இந்த வக்ர பலன்கள் வந்து உங்களுக்கு பண தேவைகள் அதிக அளவு கிடைக்கும். அதே போல் சனி பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். அது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 8ஆம் இடங்கிறது விபத்தை குடிக்கும், அடிபடுறது, அப்புறம் அந்த தண்டனை, இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சில பேர் தேவையில்லாமல் சில விஷயங்களில் மாட்டிக்குவாங்க. அதே போல் வந்து அடிப்படுறது இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கிறது. திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடம் தான். அதுவும் வக்ரம் பெற்று பார்க்கும்போது திடீர்னு நடக்கும், ஸ்பீடாக நடந்துடும். அதனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கிறது. பிறர்கிட்ட பேசும்போது சிலருக்கு வந்து கை கழுப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும், அவசர முடிவு வந்துடும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே, குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்குள்ளலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக வரும். இதில் வந்து கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எதையும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு மாதிரி வந்துடும். 6ஆம் இடம் 8ஆம் இடமும் தொடர்பு கிடைக்கிது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
ஏன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இது இப்போ ஒரு பயணங்கள் வந்து தனியாக கார்லேயோ இல்லை பைக்லேயோ அந்த மாதிரி போகும்போது ஒரு கவனமாக இருந்தோம்னா பிரச்சனைகள் வந்து அதிகம் இருக்குது. அந்த மாதிரி பயணங்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவாங்க. சில சூதர்க்கமான நண்பர்கள், அதாவது தேவையில்லாத நண்பர்களோட சகவாசம் வந்து அவங்க செய்கிற தப்புனால தண்டனை அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க, கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் வந்துடும். ஆனால் மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்க இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாவே கோர்ட்டு, வம்பு, வழக்கு, நோய், கடன் இப்படின்னு நினச்சிட வேணாம். ஏன்னா இதில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. இப்போ நோயின்னு சொன்னால் நோய் உங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது. நோயோட சம்பந்தப்பட்டவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளுவீங்க. அவங்களுடைய கவலைகள் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் இப்போ கோர்ட்டு வம்பு வழக்குன்னா போலீஸ் நண்பர்கள் அமைவாங்க, வக்கீல்கள், கோர்ட்டு சம்மந்தப்பட்டவங்களோட தொடர்பு வரும். இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது அந்த தொடர்புங்கிறதே வந்து அந்த ஜாதகத்தில் அந்த ராசிக்கு இந்த கிரகம் இங்கே இந்த இடத்துல வேலை செய்யும் போது இந்த மாதிரி நடக்கும். சரி, இது 6ஆம் இடத்துல இருக்கையில் இந்த மாதிரி தொடர்பு வந்திருக்கணுமேன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அது வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வக்ரம் பெற்ற நிலையில் திடீர்னு வரும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு தொடர்பு வரும். அப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அது நண்பர்கள், அதே போல் உங்களுக்கு அந்த தொடர்புகள் வருது அப்படின்னா அந்த தொடர்புகள் அந்த ராசிக்கு இப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்படுது, வக்ர நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான். இதுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், வெளி ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இது தாங்க 12ஆம் இடம்னா திடீர்னு நடக்கும். ஏன்னா வக்ரம் நிலையில், வக்ரத்தில் இருக்கும்போது எதுவுமே உடனே நடக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வெளியூர் இல்லை வெளிநாடு இந்த மாதிரிலாம் போகணுன்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் திடீர்னு இப்போ நடக்கும். ஏன்னா பயணங்களை சொல்லக்கூடியது இந்த 12ஆம் இடம். அதே மாதிரி விரைய செலவுகளை சொல்லக்கூடியது. திடீர்னு எதிர்பாராமல் ஒரு நண்பருக்கு உதவுறது, அதே போல் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வர்றது, அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக சரி இந்த செலவு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அந்த செலவு உங்களுக்கு வர்றது. இந்த மாதிரிலாம் இந்த 12ஆம் இடம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கன்னி ராசிக்கு நடக்கும். அதே போல் அதுக்கடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வக்ரம் பெற்று பார்க்குறாரு. நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. பக்கத்தில் ஒரு இடம் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் போயிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் அதிகமாக அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் தான் இருக்கும், நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கோட தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். அதே போல் திடீர்னு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு புதுசாக ஒரு தொழிலோ அல்லது நண்பர்களோ ஏதோ ஒரு தொடர்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன். அதே போல் டாக்குமெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் அந்த தடங்கள் இப்போ நீங்கள் அந்த பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சைன் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அதுக்கு ரெடி பண்ணி வாங்கணுன்னு இருந்தோம், ஒரு சர்டிஃபிகேட் வராமல் இருந்திருக்கோம், திடீர்னு வரும். இந்த 3ஆம் இடங்கிறது இதுதான். பொதுவாக கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பலன்களில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் குறிப்பாக நான் சொன்னது வந்து பொதுவாக அங்கே உள்ள நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம், அதுக்கடுத்து சித்திர நட்சத்திரம். இந்த 3மே சனி பகவானுக்கு வந்து கொஞ்சம் எதிரிடையாக இருக்கும். சனி பகவான் பலமாக இருந்தால் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ வக்ரநிலை அடையும் போது இந்த கன்னிராசியில் இருக்க 3 நட்சத்திரமுமே நல்ல பலனை அடைய போகுது. உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து நனவாகும். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து போய் என்னென்னமோ சொல்கிறாங்க, கன்னிராசியாக கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே உள்ள ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இல்லை. காலம் வந்து உங்களுக்கும் ஒரு
உங்கள் கனவை நனவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி வாய்ப்பில் இந்த கன்னிராசிக்கு இப்போ சனி வக்ரமாகிற நிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.